ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே அப்படின்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸை பற்றி பார்க்கலாம். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எமோஷனல் ட்ராமாவால் பாதிக்கப்பட்ட ஒரு 3 பேரோட கதை. ஒரு அண்ணன், ஒரு தம்பி, அப்புறம் ஹீரோயின். இவங்க 3 பேர் ஒருத்தங்க எப்படி ஹீல் பண்ணிக்கிட்டாங்க, இதுதான் கதை. ஃப்ராங்காக பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் கூடி ஒன்று இருக்குது, தீயினால் சுட்ட புண் உள்ளாகும் ஆறாத நாவினால் சுட்டவடு. ஒரு தீயை வச்சு நம்மளுக்கு சூடு ஏற்பட்டு அதோட காயம் கூடி ஆறிடும். ஹார்ஷான வேர்ட்ஸை நம்ம சொன்னால் அந்த காயம் மனசில் ஆறாதுன்ற மாதிரி. சின்ன வயசில் இருக்கிற ட்ராமாவும் அப்படிதான். ஒருத்தர் எவ்வளோ பெருசாக வேணாலும் வளர்றான், ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு பயம் வந்திருக்கும். அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணாமல், ஓவர் கம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அந்த பயம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்கள வாட்டி வதைக்கும். எந்த காரியத்தையும் பண்ண முடியாது, ஏன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகாது. இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு ஆள் தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா என்னால் முடியும்னா அவங்களே அவங்க வெளியில் வந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன பயனே தெரியல. அப்படி இருக்கும்போது தான் ஒருத்தங்க கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வரணும். அப்போ இந்த ஸ்டோரியோட பிகினிங்கும் அப்படிதான். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பையன், அதை வச்சு ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நடுக்காட்டில் ஒரு கேசலில் இருப்பா. அவள் ரொம்ப தனிமையில் இருப்பா, ரொம்ப போராகவும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் நம்ம நாட்டுக்கு போனால் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வேல்யூபிள் கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு இவ நாட்டுக்குள்ளே வருவா. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையும் இவளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவ பின்னாடி ஒரு ஷேடோ ஆஃப் டெத் மாதிரி, அது நிழல் மாதிரி அந்த டெத்தும் கூடயே வந்துட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவ ஒரு மான்ஸ்டர்னு சொல்லி யாருமே இவளை சேர்த்திக்க மாட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, ஒரு லேக் மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு ஃபிஷ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு ஒரு ஃபிஷ் எடுப்பா, வெளியில போடுவா, அதை மிதிச்சு கொள்ளுவா. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அந்த நெட்ல இருந்து வெளியில விடுவான். அப்போ இவன் என்ன பண்ணுவா, ஃபிஷ் மாதிரியே அந்த காலை வச்சு அமுத்துவா. அப்போ அவன் குடிச்சிருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில அந்த பையன் பொழைச்சிக்குவான். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, இந்த பொண்ணு எங்கெல்லாம் போகுதோ அது பின்னாடியே போயிட்டு இருப்பான். எவ்வளோ நாட்கள் போச்சுன்னு தெரியல, காடு மலை எல்லா இடத்துலையுமே இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு கேட்பா, நீ எப்பயுமே என் கூட இருப்பியா அப்படின்ட்டு. நான் இருப்பேன்னு இந்த பையன் சொல்லுவான். அப்படியா, நான் என்ன பண்ணாலும் நீ இருப்பியான்னு கேட்பான். எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளையை அவள் கொன்று கீழே போடுவா. அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளை இந்த பொண்ணு கொண்டு போட்டிருப்பா. அப்போ இந்த பையன் அதை பார்த்து பயந்துட்டு ஓடி போயிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மறுபடியும் தனிமைக்கு போயிடுவா. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேசல்ல இப்போ இருக்கிற ஹீரோயின் இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட வாய்ஸ், யூ ஆர் டிசர்வ் டு பி அலோன் பிகாஸ் யூ ஆர் அ மான்ஸ்டர், அக்செப்ட் இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ இந்த பொண்ணு எஸ் மதர் அப்படின்வா. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா இவளோட சைல்ட்ஹுட் ட்ராமாக்கு காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட்ல இவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா இவளை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அம்மா அப்பா இவங்க 2 பேரோட ட்ராமாவும் இந்த பொண்ணை ஹாண்ட் பண்ணுது. அதனால இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அஃபென்சிவா மாறிடுவா, ரொம்ப கோவக்காரியா, அந்த மாதிரி யாருக்குமே கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஆளா மாறிடுவா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கேர் கிவராக வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவர் ரொம்ப ஒரு கைண்டான, ஒரு கம்பேஷனேட்டான ஒரு ஆள். பேஷண்ட் கிட்டலாம் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட சைல்ட்ஹுட் ட்ராமா ஹார்ன் பண்ணிட்டு இருக்கும். அது சீரீஸ் போக போக நம்மளுக்கு தெரியும். ஹீரோட அண்ணன், அவருக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆயிருக்கும். பட் அவரோட எமோஷனல் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் சின்ன வயசுல ஒரு இன்சிடென்ட் அவருக்கு நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்லயே அவர் நின்றுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ பட்டர்ஃப்ளை மாதிரி அவருக்கு சிம்டம்ஸ் வரும்போது அந்த பட்டர்ஃப்ளைல இருக்கிற ஆள் என்னை கொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே ரொம்ப பேனிக் பண்ணிடுவாரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீசன்ல தான் இந்த மாதிரி அவருக்கு அந்த பேனிக் அட்டாக் மாதிரி அவருக்கு வந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த சீசன் வந்துச்சுன்னா அந்த பேனிக் அட்டாக் மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை ட்ரீம்ஸ் அந்த நைட் மேர்ல இருந்து அவர் எந்திரிச்சு ஃபுல் கலாட்டா பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு போயிடுவாரு. இதனால கடந்த 10 வருஷத்துல அவர் 15 ஹாஸ்பிட்டலுக்கு மேல வேலை செஞ்சிருப்பாரு. எந்த ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டாரு. இப்போ இந்த 3 கேரக்டருக்குமே இந்த எமோஷனல் ட்ராமா சின்ன வயசுல ஏற்பட்டது இப்பயும் அவங்க வாழ்க்கையை பாதிச்சுட்டு இருக்கும். இந்த சுச்சுவேஷன்ல இந்த பொண்ணு தன்னோட புது புக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த புது புக்கை ரீட் பண்றதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டல் ஆடிட்டோரியத்துக்கு வந்திருப்பாங்க. அதே நேரத்துல ஒரு பேஷண்ட், அவரோட பொண்ணு, 2 பேருமே இந்த சைக்காட்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. அந்த பேஷண்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த பொண்ணையே கொலை பண்ண பார்த்திருப்பாங்க.
என்னால இந்த உலகத்துல வாழ முடியல, உன்னையும் யாரும் பார்த்துக்க முடியாது, அதனால நீயும் செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறதுனால கட்டி போட சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து அதை கட்டை அவுத்து விட்டுருப்பாரு தெரியாம. அவர் பாத்தீங்கன்னா அவரை பொண்ணை தேடி கரெக்டா இந்த ஆடிட்டோரியத்துல வந்து அந்த பொண்ணு இருக்கும், வந்துருவாரு. வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சு அந்த ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் வெளியில கூட்டிட்டு போகும்போது மறுபடியும் அந்த ஆள் வந்து அவனை கொல்ல பார்ப்பான். அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் கரெக்டா என்ட்ரி ஆயிருப்பாங்க. ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா இதே ட்ராமா தான் நடந்திருக்கும். அவங்க அப்பா சின்ன வயசுல இவ கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்திருப்பாங்க. அப்ப இவ கேட்பா, நீ சாகுறதுன்னா சாகு, அந்த பொண்ணுக்கு வாழணும்னு ஆசை, அந்த பொண்ணைய நீ சாகடிக்க பாக்குற அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் மாதிரி ஆயிட்டு இப்ப ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி அவன் வந்து நெரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வெளியில போயிடும். அப்புறம் இந்த மாதிரி உள்ள அப்பா இருக்காங்கன்னு சொல்லும் போது ஹீரோ கரெக்டா உள்ள வருவாரு. அந்த பொண்ணை வந்து அந்த ஆள்கிட்ட இருந்து காப்பாத்தி அவன் பின்னாடி கட்டி போட்டுருவான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தங்கிட்ட கத்தி இருக்கும், அதை வச்சு இவனை குத்த வரும்போது ஹீரோ கரெக்டா கத்தியை வந்து இப்படி பிடிச்சிருவாரு. கை ஃபுல்லா ரத்தம் போயிட்டு இருக்கும். அப்ப அந்த பொண்ணு சொல்லும், நான் வந்து அவனை பயமுடுத்துறதுக்காக லேசா தோல்ல ஸ்டாப் பண்ணதான் நான் பார்த்தேன், நீ தான் வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இது வந்து இந்த பொண்ணோட பப்ளிஷிங் கம்பெனி ஓனருக்கு வந்து தெரிஞ்சிடும். அவன் வந்து இந்த விஷயம் வந்து வெளியில போனா நம்ம எல்லாருக்குமே கெட்ட பேரு, அதனால நான் காம்பன்சேஷனுக்கு பேசுறேன் அப்படின்னு, நீ பேசு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் வெளியில தெரிஞ்சிடுச்சு, யாராவது ஒருத்தங்க பிளேம் எடுத்துக்கணும், நீ வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க, வந்து நீ எப்படி இப்ப வேலையை விட்டு போற, அதனால பிளேமை வந்து நீ எடுத்துக்கோ, நான் உனக்கு உன்னோட சேலரி பேக்கேஜ் செட்டில்மெண்ட்ல வந்துட்டு உனக்கு நான் கரெக்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன் அப்படின்னு. இப்போ இவனும் நான் ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்துடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான். அவன் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு ஆர்ஃபன். இவன் எங்கே போனாலும் அவன் கூடயே வந்துடுவான். அவன் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறவன் தான். பட் அவன் வந்து தனிமையாக இருக்கான், எனக்கு உன்னை தவிர எனக்கு குடும்பம் கிடையாது, அதனால நீ எங்கே போனீங்கனாலும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி வந்துடுவான். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, இவனுக்கும் வேலை போயிடுச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் எப்படியும் இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டான். அப்போ நைட்டு வராங்க. நைட்டு வரும்போது இவன் சொல்கிறான், இந்த மாதிரி அண்ணனுக்கும் கரெக்டான டைம் இந்த சீசனில் தான் அந்த பட்டர்ஃப்ளை பிளானிக் அட்டாக் அவருக்கு வரும், அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டே வருவான். அப்போ வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் நைட்டு தூங்கிட்டு இருப்பான். இப்போ அண்ணன் அந்த பொண்ணோட புக்கை வச்சுருப்பான். அந்த புக்கு வந்து என்னன்னு சொல்லி அந்த ஸ்டோரியை படிக்கலான்னு படிக்கும்போது அந்த ஸ்டோரி இப்படி ட்ராவல் ஆகும். ஒரு சின்ன பையன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பேட் மெமரிஸ் சின்ன வயசுலேயே. அவன் வந்து இந்த பேட் மெமரிஸை வந்து என்கிட்டேருந்து எடுங்க, நான் நைட் மேர் இல்லாமல் நான் தூங்கணும் அப்படின்னு ஒரு விச் கிட்ட போய் கேட்பான். அந்த விச்சும் அதோட பேட் மெமரிஸ்ல எடுத்துடும். எடுத்ததுக்கப்புறமும் அந்த பையன் அன்ஹாப்பியாக இருப்பான். அப்புறம் மறுபடியும் அடல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த விச் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்ல தான், உன் பேட் மெமரியை நான் எடுக்கிறேன், உன்னோட சோல் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. கரெக்டாக அடல்ட் ஆனவட்ட அந்த விச்சும் வரும். அப்போ கேட்பான், நீ பேட் மெமரி எடுத்துட்ட, இருந்தாலும் நான் சந்தோஷமா இல்லை ஏன் அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த விச்சு சொல்லும், இந்த பேட் மெமரிஸ் ஆஃப் அபேண்டன்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கும், பேஷனேட் ஆகும், எமோஷனலாக ஃப்ளெக்சிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொண்ணும் இதே புக்கை வந்து படிக்கும்போது அது ஒன்று ரியலைஸ் பண்ணும், அப்பா வந்து நல்லவர் பட் அவர் மென்டலி இல்லை, அதனால நம்ம அவரை வெறுத்துடக்கூடாது. அப்பா அந்த நர்ஸை கூப்பிட்டு எங்கள் அப்பாவை போலீஸ்லலாம் இது பண்ணிடாதீங்க, அவர் நல்லவர், அவர் என்னதான் இந்த மாதிரி மென்டலாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அவ்வளோதான், நான் அவர் கூட இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அழும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஸ்டோரியை வந்து எண்ட் பண்ணுவார். எப்படின்னா, நீங்க இந்த பேட் மெமரிஸை கன்ஃபரண்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணலினா நீங்க அந்த குழந்தையாவது தான் இருப்பீங்க, உங்க சோல் வந்து வளரவே வளராது அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா அந்த ஓகே சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பார். அவர் வந்து டிமென்ஷியா பேஷண்ட்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக சர்ஜரி வேணும். இந்த பொண்ணை வந்து அங்கேருந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு ஃபோனே எடுக்காது. அப்போ இவன் பப்ளிஷருக்கு கூப்பிடுவாங்க. அந்த பப்ளிஷரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த புக் ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க கரெக்டாக ஒரு தாட்டி ஃபோன் பண்ணும்போது இந்த பொண்ணு நீ ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு, என்னால் வந்து அவர் கையெழுத்து போட முடியாது, என்னையை பொறுத்தளவுக்கு அவர் இறந்துட்டாரு, உனக்கு தேவைன்னா நீ நேராக வந்து கையெழுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் நேராக அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி வரும். பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ளுமே ஒரு ஸ்டோரி இருக்கும். அவங்க 2 பேரும் சின்ன வயசுல பழகின மாதிரியே பேசிக்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு சொல்லும், எங்க அப்பா பிசிக்கலா அலைவா இருக்காரு பட் சோலா அவர் இறந்து போயிட்டாரு,
எங்க அம்மா பிசிக்கலா அலைவா இல்ல, சோலா வந்து இன்னும் இருக்காங்க. என்னன்னா இவங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ட்ராமா காரணம். இவங்க 2 பேரோட பேட் மெமரிஸையும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து அவ்வளவு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ணு அந்த ஹர்ட் பாத்தீங்கன்னா அதனால இந்த பொண்ணு அஃபென்சிவா மாறிடுச்சு. ஹீரோ வந்து டிஃபென்சிவா மாறிட்டாரு. ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கில்ட் இருக்கும். அது பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் போக போக தான் வந்துட்டு அதை வந்து ஓபன் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா இந்த பப்ளிஷிங் ஹவுஸோட ஓனர் வந்து இவனை நேரா கூப்பிட்டுருப்பாங்க. இவனும் சரி நேரா போயிருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டாரு, இந்த ஹீரோயின் பொண்ணு தான் இருக்கும். அப்ப அந்த பொண்ணு சொல்லும், நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டேன், நீயும் காம்பன்சேஷனுக்காக தான் வந்திருக்கியா, சரி எவ்வளோன்னு சொல்லி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். இல்ல நான் உன்னைய பார்க்க தான் வந்தேன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்பான். இல்ல உன் கண்ணு வந்து எனக்கு ரொம்ப சிமிலரா இருக்கு, நான் சின்ன வயசுல ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க கண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்னும் போது அந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்ற போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நோ கான்சியஸ்னஸ். அது வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு மிஸ்டப்பான ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க அவங்கள மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் துளி கூடியும் வந்து ஒரு இறக்க குணமே இருக்காது அவகிட்ட, அந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்போ அந்த பொண்ணு கேட்கும், அவன் அவளை பார்த்த பொண்ணுக்கு பயமா அப்படின்னு. இல்லை, இட்ஸ் ஆப்போசிட், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியும். இது வந்து ஒரு 16 எபிசோடு இருக்கு. அதனால நான் வந்து ஒவ்வொரு எபிசோடா பேசலாம். ஏன்னா இந்த எமோஷனல் ஹீலிங்கை வந்துட்டு இவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க 3 பேரும் இதுல இருந்து எப்படி வெளியில வந்தாங்கன்னு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப் சீரிஸு. அதனால இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த செகண்ட் எபிசோடோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.